முதலில் இந்த தீர்மானத்தை நான் இங்கே எடுத்து வைப்பதற்கு அனுமதி வழங்கிய பேரவைக்கும் இந்த தீர்மானத்தினை வரவேற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வேல்முருகன், திரு ER ஈஸ்வரன், முனைவர் ஜவஹருல்லா, டாக்டர் சதன் திருமலைக்குமார், T ராமச்சந்திரன், VP நாயகமாலி, முகமது ஷானவாஸ், அதேபோல் திரு பால் மனோஜ் பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு GK மணி அவர்களெல்லாம் உரிமையை காக்க வேண்டும், மாநில உரிமைக்கு குரல் கொடுத்து பேசியிருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கு. செல்வப்பெருந்தகை நீட் தேர்வினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதனை ரத்து செய்ய வேண்டியது அவசியம் குறித்து விளக்கமாக கூறி இந்த தீர்மானத்தை அவரும் வரவேற்று பேசியிருக்கிறார். கோகாமணி அவர்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவரும் இதை வரவேற்று பேசியதற்காக நான் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்ததை போல நிச்சயமாக நீட் ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்ற உறுதியை இந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிவித்து இதை ஒருமனதாக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அரசினர் சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்தல். 2024ஆம் ஆண்டு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் கழிவுநீர் கற்றல் திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சுங்க. தீர்மானம் நிறைவேற்றி வந்துட்டு அமைச்சர் நாளைக்கு எடுத்துட்டாங்க. 2024ஆம் ஆண்டு சென்னை எல்லாருமே தந்திருக்க நம்ம ஆய்வுல இருக்கு. இன்னைக்கு இருக்க 4 அமைச்சர் முக்கியமான துறை, சுகாதாரத்துறை, தொழில் திருத்த சட்டமுன்னுடைய அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்டமுன்னுடைய அறிமுகம் செய்கிறேன். 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு நகராட்சி சட்டப்பேரவையில் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய அரசு உடனடி அனுமதி வழங்க கோரும் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், மேலதிக விவரங்கள். சட்டப்பேரவையில் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய அரசு உடனடி அனுமதி வழங்க கோரும் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய அரசு உடனடி ஒப்புதல் வழங்க கோரும் தனி தீர்மானம் ஒருமனதாக தற்போது நிறைவேறியிருக்கிறது. நீட் தேர்வு தொடர்பாக முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக பேரவையில் நிறைவேறியுள்ளது. நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய அரசு உடனடி ஒப்புதல் வழங்க கோரும் தனி தீர்மானம் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேறியிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக பேரவையில் நிறைவேறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அரசினுடைய தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதில் குறிப்பாக நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிப்பதோடு நீட் தேர்வையே கைவிடக்கூடிய வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தற்போது பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை உரையாற்றிய முதலமைச்சர், மருத்துவத்துறையும் பல சுகாதாரத்துறையிலும் நாட்டுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு தொடர்பாகவும் முன்வைத்திருக்கிறோம். சட்டப்பேரவையிலும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்புதலை அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மருத்துவமனையுடைய கனவு என்பது இல்லாமல் போய்விடும் என்பதை வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் மாணவர் சேர்க்கையை மாநில அரசை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வழிவகை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விளக்கங்களை நீட் தேர்வு தொடர்பான ஒரு விளக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்து இதற்கான தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீட் தேர்வுக்கு தொடர்ந்து தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த குரலானது தற்போது இந்தியா முழுவதும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. ஆகவே மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையை பொறுத்தவரை மாநில அரசு மேற்கொள்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும். நீட் தேர்வு தொடர்பான இந்த மிக முக்கியமாக பறிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் தமிழ்நாட்டின் நீட் விலக்கு சட்ட முன்வடிக்கை உடனடியாக ஒப்புதல் அளிப்பதோடு நீட் தேர்வை கைவிடக்கூடிய வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து கட்சியினுடைய பிற கட்சி உறுப்பினர்களும் நீட் தேர்வுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசியதோடு தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கல்விக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வரவேற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக முதலமைச்சருடைய தனி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.